நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு செப்டம்பர் மாத ராசி பலன். செப்டம்பர் மாத ராசி பலன் 2024 கிரகநிலைகள் எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். சரிங்களா? செப்டம்பர் மாத கிரகநிலைகள் ஃபஸ்ட் நம்ம பார்த்துடலாம். குரு ரிஷப ராசியில் செஞ்சரிச்சிருக்காங்க. ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலபுருஷ தத்துவப்படி 3ஆம் ராசி மிதுன ராசி. மிதுன ராசியில் செவ்வாய் இருக்காரு. புதன் வந்து கடக ராசியில் இருக்காங்க. சிம்ம ராசியில் சூரியன் இருக்காங்க. சுக்கிரன் கேது வந்து பார்த்தீங்கன்னா கன்னி ராசியில் இருக்காங்க. கும்ப ராசியில் சனி வக்ர நிலையில் சொந்த வீட்டில் செஞ்சிருக்காங்க. 12ஆம் இடமான, அதாவது வந்து காலபுருஷ தத்துவப்படி 12ஆம் இடமான விரைஸ்தானத்தில் ராகு மீன ராசியில் இருக்காங்க. இதுதான் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதிக்கு உண்டான கிரகநிலைகள். செப்டம்பர் மாதம் பாருங்க, 4ஆம் தேதி புதனோட பயிற்சி நடக்கும். செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி சூரியனோட பயிற்சி நடக்கும். செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி மறுபடியும் புதனோட பயிற்சி நடக்கும். இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம எல்லா ராசிக்கும் நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க. வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஜாதகம் இல்லாதவங்க உங்கள் டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் இது மூணையும் அனுப்பிச்சுடுங்க. நம்ம அக்யூரேட்டான பலன் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்க? இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற ராசி கும்பராசி. காலபுருஷ தத்துவப்படி 11ஆம் ராசியான கும்பராசி நேயர்களுக்கு இந்த மாதம் செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கும்பராசி உங்கள் ராசி அதிபதி சனி. கும்பராசி நேயர்கள் வந்து பாருங்க, ரகசிய நடவடிக்கை உள்ளவங்களா இருப்பாங்க. சீக்கிரட்டை எப்பவுமே பாதுகாப்பாங்க. அவ்வளோ சீக்கிரம் வெளியே சொல்ல மாட்டாங்க. ரகசிய நடவடிக்கை உள்ளவங்களா இருப்பாங்க. ஏன்னா ராசி சின்னம் குடம், பானைன்னு சொல்லுவாங்க. அந்த பானைக்குள்ளே, அந்த குடத்துக்குள்ளே என்ன இருக்குன்னு அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ரகசியத்தை காக்கிறவங்க தான் கும்பராசி நேயர்கள். நிறைய நண்பர்களை சேர்த்து வச்சிருப்பாங்க. ஏன்னா 11ஆம் ராசி காலபுருஷ தத்துவப்படி 11ஆம் ராசிங்கிறனால நிறைய நண்பர்கள் இருப்பாங்க கும்பராசி நேயர்களுக்கு. இவங்களை பார்த்தாலே அடுத்தவங்களுக்கு பிடிக்கும். நிறைய பேர்த்து கூட பழக்க வழக்கங்கள் இருக்கும். ஏன்னா கொஞ்சம் நிதானமாக செயல்படுவாங்க. கும்பராசிங்கிறது ஸ்பீடான ராசி கிடையாது. எதாக இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருப்பாங்க. நிதானமாக இருக்கக்கூடிய, நகரக்கூடிய ராசி தான் கும்பராசி. எந்த ஒரு விஷயமா இருந்தால் ஸ்லோவாக தான் இருந்து காரியத்தை சாதிப்பாங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் கும்பராசி நேயர்கள் எடுக்கவே மாட்டாங்க. எப்பவுமே வந்து பாருங்க, கும்பராசி நேயர்கள் வந்து பாருங்க, மனசுக்குள்ள ஒன்று வச்சிருப்பாங்க, வெளியே ஒன்று சொல்லுவாங்க. வெளியே ஒன்று மனசுல ஒன்று, வெளியே ஒன்று, மனசுல ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க ரகசியத்தை காக்கிறவங்க தான் கும்பராசி நேயர்கள். அவங்களா மனசு நினைச்சாதான் அவங்களோட விஷயத்த வெளியே சொல்லுவாங்களே தவிர அவ்வளோ சீக்கிரம் அவங்ககிட்ட இருந்து விஷயத்த வெளியே அவ்வளோ சீக்கிரம் அவங்ககிட்ட இருந்த விஷயத்த வெளியே வாங்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ராசி தான் கும்பராசி. ரகசியத்தை காக்கக்கூடிய ராசி தான் கும்பராசி. இப்போ உங்கள் ராசிநாதன் சனி உங்கள் ஜென்ம ராசியில் இருக்காங்க. நிறைய சோதனைகள் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க, கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க, நிறைய பிரச்சனைகளை பார்த்துட்டு இருக்கீங்க. 1.5 வருஷமாகவே சனி உங்களை போட்டு புழிஞ்சு எடுத்துகிட்டு இருக்காருன்னு தான் சொல்ல முடியும். சரிங்களா? ஆனால் வந்து பெருசாக பாதிப்பெல்லாம் இந்த மாதம் இருக்காதுங்க. எப்படி சமாளிச்சிருவீங்க. ஓரளவுக்கு நல்லா இருக்கும். உங்களுக்கு என்ன காரணம்னா, உங்களுக்கு ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு இருக்காரு. முயற்சி ஸ்தானாதிபதி செவ்வாய் 5ஆம் இடத்துல வர்றாரு. உங்களுக்கு இதெல்லாம் ஒரு பாசிட்டிவான ஒரு அமைப்பு தான் உங்களுக்கு. சரிங்களா? அது சுக்கிரன் வேறு உங்கள் ராசிக்கு யோகாதிபதி, பாக்கியாதிபதி சுக்கிரனும் உங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய கிரகமும் உங்களுக்கு 9ஆம் இடத்துக்கு வரனால இந்த மாதம் நடுப்பகுதிக்கு மேலே ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லாவே போகும். உங்கள் லைஃப் கொஞ்சம் அப்படியே ஸ்மூத்தாக போகும். உங்கள் ராசியில் சனி இருக்கார். யாரையும் நம்பாதீங்க. கொஞ்சம் குழம்பிட்டு இருக்கீங்க. லவ் ஃபெயிலியரெல்லாம் ஒரு சில பேருக்கு வரும். லவ்ங்கிற பேருக்கு அந்த இடத்துக்கே போயிட வேண்டாம். ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட் அதிலெல்லாம் முதலீடு போட்டு ஏமாந்துடாதீங்க. உங்கள் ஹெல்த்தில் கவனமாக இருங்க. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கொஞ்சம் குழப்பம் ஏற்படும். சரிங்களா? அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு சில விஷயங்கள்லாம் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் ஏன் பண்ணேன்னு நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த மாதமும். சரிங்களா? 2ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல கேது இருக்கிறது நல்ல ஒரு அமைப்பு கிடையாது. 2ல் ராகு இருக்கிறனால பேச வேண்டிய பேச்சில் கவனமாக இருக்கணும். குடும்ப விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா கணவன் மனைவிக்குள்ள பண பிரச்சனை அப்படி இப்படின்னுலாம் கும்பராசி நேயர்களுக்கு போயிட்டு இருக்கு. ஹெல்த்தில் கவனமாக இருங்க. பண விஷயத்தில் கவனமாக இருங்க. சரிங்களா? உங்களுக்கு முயற்சி ஸ்தானாதிபதி செவ்வாய் 5ஆம் இடத்துல இருக்காருங்க. முயற்சி பண்ணுங்க. வேலை விஷயமா முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்கள முயற்சி பண்ணுங்க. இந்த மாதிரி நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். ஏன்னா உங்களுக்கு முயற்சி ஸ்தானாதிபதி நல்லா இருக்கார். இதெல்லாம் உங்களுக்கு சாதகமான அமைப்பு தான். மற்றபடி இந்த மாதிரி வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, இந்த சொத்து சேர்க்கைக்கு உண்டான மாதம் சொல்லலாம். 7.5 சனியில் தான் ஒரு சில பேர் சொத்து சேர்க்கை ஏற்படும். திருமணமே நடக்கும் ஒரு சில பேருக்கு 7.5 சனியில். 4ஆம் இடத்துல குரு இருக்கார். அம்மா மூலமாக உதவி கிடைக்கும். வீடு வாங்கணும், வாங்குறது, ஒரு இடம் வாங்கணும், ஒரு இடத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த மாதம் செட் ஆகுமாங்க சார் அப்படின்னு ஒரு சில பேர் கேட்குறீங்க. கண்டிப்பாக செட் ஆகுங்க. சரிங்களா? அது என்ன எது விசாரிச்சு போங்க. ஏன்னா ஜென்மசனி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. மற்றபடி வீடு வாங்கணும், வாங்கலாங்க. அதே மாதிரி 2 வீலர் 4 வீலர் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லபடியாக நடந்துடும். உங்களுக்கு ராசிக்கு வந்து பாருங்கள், 7ஆம் அதிபதி சூரியன் 8ஆம் இடத்துல மறையிறாரு. இருந்தாலும் குருவோட பார்வையில் இருக்கார். கணவன் மனைவி விஷயத்தில் அப்பப்போ சின்ன சின்ன பாதிப்பு வந்துட்டு போகும். சரிங்களா? ஆனால் பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. நான் 2ல் ராகு இருக்கிறது தப்பு.
உங்களுக்கு 7ஆம் அதிபதி சூரியனும் 8ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தாலும் குருவோட பார்வை இருக்குது. கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வந்துட்டு போகும். யாரோ ஒருத்தர் விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டீங்கன்னா பெரிய அளவுக்கு பாதிப்பு வராமல் தடுத்துக்கலாம். சரிங்களா? மற்றபடி இந்த மாதம் திருமணத்துக்கு உண்டான மாதமாக பார்த்தீங்கன்னா பண்ணலாங்க, திருமணம் பண்ணலாம். 7.5 சனியில் நிறைய கும்பராசினியர்கள் கல்யாணம் நடந்திருக்கு 7.5 சனியிலே. அதனால் திருமணத்துக்கு உண்டான மாதம் தான். ஒரு சில பேர் நிச்சயம் பண்ணியிருக்கீங்க. ஒரு சில பேருக்கு இந்த மாதம் நல்லா வரணும் உங்களுக்கு அமையும். சரிங்களா? கூட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கவங்க கவனமாக இருங்க. நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க. பிஸ்னஸில் அப்படி இப்படின்னு வியாபாரம் தொழிலில் போய் இறங்கிடாதீங்க, கவனமாக இருங்க. சரிங்களா? உங்களுக்கு பாருங்கள், இந்த மாதம் பாருங்கள், சுக்கிரன் ராசிக்கு யோகாதிபதி, ராஜயோகாதிபதி கிரகம் சுக்கிரன். அந்த சுக்கிரன் வந்து 9ஆம் இடத்துக்கு வர்றாரு. 18ஆம் தேதிக்கு மேலெல்லாம் ஒரு சில நல்லது நடக்கும், சில அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும்னு சொல்லலாம். 18ஆம் தேதிக்கு அப்புறமெல்லாம் சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் நடக்கிறது பார்க்க முடியும். பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ரிலீஃப் ஆவீங்க. சரிங்களா? நடுப்பகுதிக்கு மேலே நல்லா இருப்பீங்க. ஆரம்ப பகுதி கொஞ்சம் சிரமமாக இருந்தால் கூட நடுப்பகுதி 15, 16 இந்த மாதிரி 18ஆம் தேதிக்கு அந்த மாதிரி விஷயங்கள் 18ஆம் தேதிக்கு அப்புறமெல்லாம் சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடக்கிறது உங்களால் பார்க்க முடியும். உங்கள் ராசிக்கு வந்து 8ஆம் அதிபதி புதனும் 8ஆம் இடத்துக்கு வர்றாரு. சில திடீர் அதிர்ஷ்டங்களும் கிடைக்கும். வெளிநாடு போகிறது, திடீர்னு வெளிநாடு போகிறது, டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கிறத உங்களால் பார்க்க முடியும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு வந்து 4ஆம் இடத்துல இருக்காருங்க. 8ஆம் இடத்தை பார்க்குறாரு, 12ஆம் இடத்தை பார்க்குறாரு, 10ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். சில அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கிடைக்கிறது உங்களால் பார்க்க முடியும். அதனால் முன்னாடி நான் சொன்ன மாதிரி 15ஆம் தேதிக்கு மேலே, 15 அல்லது 16ஆம் தேதிக்கு மேலேயே சில நல்ல விஷயங்கள் நடக்கிறத உங்களால் பார்க்க முடியும். கெட்டதுலேயும் நல்லது நடக்குதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதே தான். கெட்ட விஷயத்திலையும் சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கிறத உங்களால் பார்க்க முடியும் இந்த மாதம். சரிங்களா? நல்லா இருக்குங்க இந்த மாதம். சரிங்களா? போன மாதத்துக்கு கம்பேர் பண்ணும்போது கூட போன மாதத்தில் சுக்கிரன் கெட்டு போயிருந்தார். ஆனால் இந்த மாதம் சுக்கிரன் நல்லா இருக்கார் உங்களுக்கு. செவ்வாயோட மாற்றம், அப்போ குரு 4ஆம் இடத்துல இருக்கிறது, அப்போ 8ஆம் இடத்தை குரு பார்க்குறது, இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்கிறதுனால இந்த செப்டம்பர் மாதம் கும்பராசினியர்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான மாதம்னு சொல்லிடலாம். சரிங்களா? பிரச்சனை இருக்கும், ஆனால் சமாளிப்பீங்க. சரிங்களா? மனசில் ஒரு தைரியம் கிடச்சிரும். யாரையும் நம்பாதீங்க. ஆனால் சரிங்களா? சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்க கவனமாக இருங்க. நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க. கூட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கவங்க கவனமாக இருங்க. ஜாக்கிரதையாக இருங்க. கணவன் மனைவிகளை சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வந்துட்டு போகிறத பார்க்க முடியும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி போங்க யாரோ ஒருத்தர். சரிங்களா? இப்போ நீங்கள் கும்பராசி நேர்கள் வந்து பாருங்கள், சதய நட்சத்திரக்காரங்களும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க கூட கொஞ்சம் வெளியே வந்துட்டீங்க. சதய நட்சத்திரக்காரங்க பாதிப்பில் இருக்கீங்க. இப்போ புதுசாக 2024 பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க பாதிப்பில் இருக்காங்க. சனி போட்டு புளிஞ்சு எடுத்துகிட்டு இருக்காங்க அவங்கள வயசுக்கு தகுந்த மாதிரி. நீங்கள் முதல் சுற்று 7.5 சனி, முதல் ரவுண்டு 7.5 சனியில் இருக்கீங்களா, செகண்ட் ரவுண்டு 7.5 சனியில் இருக்கீங்களா பாருங்கள். உங்கள் ஏஜ் என்ன, உங்கள் வயசு என்ன. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே ஜென்ரலான ப்ரெடிக்ஷன், பொது பலன். அவங்க தனிப்பட்ட ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி, அவங்க வயசுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி. அது ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம 100% துல்லியமாக சொல்ல முடியும். கோச்சாரங்கிறது சந்திரனை வச்சு பார்த்துட்டு இருக்கோம். ராசிங்கிறது உடல், லக்னம்ங்கிறது உயிர், ஆன்மா. உங்கள் ஆன்மா இந்த பிறவியில் நீங்கள் உங்கள் உயிர் எப்படி எதை அனுபவிக்க இந்த நீங்கள் பிறவி எடுத்திருக்கீங்க, அந்த உயிர் என்னென்னலாம் அனுபவிக்க போகிறது, என்ன கொடுப்பனி அனுபவிக்க போகிறீங்க, நல்ல கர்மால் இருக்கீங்களா, கெட்ட கர்மால் இருக்கீங்களா, இதெல்லாமே அவங்கவுங்க ஜாதகத்தை பார்த்தா துல்லியமாக சொல்ல முடியும். உங்கள் பிறப்பு ஜாதகம், உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம 100% துல்லியமாக அக்யூரேட்டாக பார்த்து தெளிவாக தெரிஞ்சுப்போம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.